வணக்கம். மாணிக்கவாசகரின் திருவெம்பாவை. உள் நித்திலனகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக் கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவுமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணு கிணியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்றுருகை யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறியில் துயிலேலோர் எம்பாவாய். அழகான உரையாடல் இது. வெளியே நிற்கும் பெண்களும் உள்ளே இருக்கும் பெண்ணும் பேசுவது போன்ற காட்சி. உள்ளே இருக்கும் பெண்ணை அழகாக அழைக்கிறார்கள். ஒள் நித்தில நகையாய். நித்தலம் என்றால் முத்து, ஒள் நித்தலம் என்பது ஒளி பொருந்திய ஒளிர்கின்ற முத்து என்று. அந்த சிரிப்புக்கு சொந்தக்காரி. அழகான சிரிப்பு, முத்து போன்ற பற்கள். சென்ற பாடலிலும் முத்தன்ன வெண்ணகையாய் என்று எழுதியிருப்பார். முத்து போன்ற பெண்கள், வெண்ணகை, வெண்மையான சிரிப்பு. அந்த முத்து அவர் பாண்டி நாட்டைச் சேர்ந்தவர். அரிமர்தன பாண்டியரின் அமைச்சர் மாணிக்கவாசகர். பாண்டி நாடு முத்துழைத்து, முத்து அடிக்கடி வருது ஒரு பாட்டில். அவ்வளோதான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோழ நாடு சோறுடைத்து, பாண்டி நாடு நாள் முத்துழைத்து, சேர நாடு வேழமுடைத்து. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்கிற ஒரு பாயிண்ட்டு தான் இது. உள்நித்தில நகையா இன்னும் புலர்ந்தின்றோ. பெண்கள் கேலியாக கேட்குறாங்க. இன்னும் பொழுது விடியலையா, தூக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே இருக்க பெண், வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ. எல்லோரும் வந்துட்டாங்களா, என்ன மட்டும் கேட்குறீங்க? வண்ணக்கிளி மொழியார், கிளிமொழி பேசும் கிளிமொழியார் தோழியர்மார்கள் எல்லாம் வந்துட்டாங்களா, எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எண்ணிக்குடுலவா சொல்லுவோம் அவ்வளவும், என்ன யார் யார் வந்தாங்கன்னு எண்ணி சொல்லணுமா அப்படின்னு வெளியே இருக்கவங்க கேட்குறாங்க. இந்த சம்பாஷணை, இப்போ இந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கு பாருங்க. கண்ணை தூயின்றவுமே காலத்தை போக்காதே. என்ன டைம் வேஸ்ட் பண்ணுற, இப்படி தான் நம்ம பேசுவோம். கண்ணை தூயின்றவுமே காலத்தை போக்காதே. நமக்கு என்ன வேலை இப்போ? விண்ணு குறுமருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு நீயானை பாடி கசிந்து உள்ளம். அதாவது விண்ணுக்கொரு மருந்தானவன் யார்? ஈசன். அவன் பிறவி என்னும் பெருநோயை நீக்குபவன், அதற்கு மருந்தானவன், பிறவி நோய்க்கு மருந்தானவன், விண்ணுக்கொரு மருந்தவன், வேத விழுப்பொருள், வேதங்களின் தலைவன் அவன் இல்லையா? ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனை சிவபுராணத்தில் சொல்லுவார். வேதங்கள் ஐயா என போற்றி, ஈசனை ஐயா என போற்றி அவர் உயர்ந்தும் ஆழ்ந்தும் பரந்தும் நுட்பமாகவும் இருப்பதை உணர்த்துகின்றார். அவர் வேத விழுப்பொருள் அப்படின்றார். கண்ணுக்கு இனியானை, கண்ணுக்கு இனிமையானவன், அவனை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்றுருக, அவனை நினைத்து உள்ளம் நெக்குருகி பாடி கசிய வேண்டும். அதை விடுத்து யாரெல்லாம் வந்தாங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க, இந்த கணக்கெடுப்புலாம் நமக்கு முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லையா, நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய். அப்படி இல்லைன்னா நீ வெளியே வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு எண்ணி குறையாக இருந்தால் உள்ளே போய் தூங்கலாம். பெண்கள் கரெக்டாக சொல்கிறாங்க. நீங்கள் போய் தூங்கலாம். யாராவது குறைஞ்சிருந்தாங்கன்னா நீங்கள் போய் தூங்கலாம். அவனை எண்ணி பாடிக்கொண்டு உள்ளம் உருகும் வேளையில் நீயே வந்து எத்துணை பேர் தோழிமார் உள்ளார்கள் என்று எண்ணி குறைவிருந்தால் மறுபடியும் சென்று தூங்கலாம். இவர் சொன்ன அந்த கண்ணை துயின்றவுமே காலத்தை போக்காதே. உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் ஒரு கால அளவு என்று ஒன்று உண்டு. எல்லா நேரமும் நம்ம தூங்க முடியுமா, எல்லா நேரமும் நம்ம சாப்பிட முடியுமா? அப்படிலாம் இல்லை. அதுதான் இங்கே சொல்கிறார். பெண்கள் அறிவுரை செய்வது போல் மாணிக்கவாசகர் நமக்கு அறிவுரை சொல்கிறார். காலத்தை போக்காதே. திருவள்ளுவரும் இதைத்தான் சொல்கிறார். அவரோட குரலில், எய்தற்கரியது ஏய்ந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். அதுக்கு என்ன பொருள்னா, கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்க்கும்போது அதை அப்போதே பயன்படுத்தி செயற்கரிய செயலை செய்து முடிக்க வேண்டும். இப்போ டைம் கிடைச்சிருக்கு, இப்போ வந்து இறை வழிபாடு செய்யாமல் எப்போ செய்ய போகிறோம் இல்லையா? அதை இப்படி உணர்த்துகிறார்கள் பெண்கள். கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே. ஈசன் புகழ் பாடிக்கொண்டு பெண்கள் அடுத்த வீட்டுக்கு செல்கின்றனர். தேங்க்யூ.